புதிய பூமி நண்பர்களே வணக்கம். நான் ராஜ்பாபு. இனி நம் பாபர் காணொலி நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு சினிமாவை குறித்த திரை விமர்சனம் கொடுக்கிறது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த வார்த்தை நீண்ட இடைவெளி அப்படின்ற இந்த வார்த்தை ரெண்டு விஷயத்துக்கு பொருந்தும். நம்ம திரைப்படத்தோட திரை விமர்சனம் கொடுத்து நீண்ட இடைவெளி ஆயிடுச்சு. ஒரு நல்ல திரைப்படம் சொல்லும்படியான ஒரு நல்ல திரைப்படம் வந்தும் நீண்ட இடைவெளி ஆயிடுச்சு. அப்ப என்னப்பா நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஏதாவது நல்ல திரைப்படம் வந்திருக்கான்னு கேட்கலாம். நல்ல திரைப்படம் தான், சொல்லும்படியான இல்லைங்க, ரசிக்கும்படியாக ஒரு நல்ல அற்புதமான திரைப்படம் இந்த விடுமுறை சமயத்தில் வெளியாகி இருக்கு. அந்த திரைப்படத்தை குறித்து தான் பாருங்க இந்த காணொலியில் பார்க்க போறோம். ஒரு நொடி படத்தோட தலைப்பு ஒரு நொடி. மதுரை அழகர் மூவிஸ் மற்றும் ஒயிட் லாம்ப் பிக்சர்ஸ் தயாரிப்பில் இயக்குனர் மணிவர்மன் என்பவர் இயக்கத்தில் இசையமைப்பாளர் சஞ்சய் மாணிக்கம் என்பவர் இசையமைப்பில் தமன்குமார், எம்.எஸ். பாஸ்கர், வேலராமமூர்த்தி, பழக்கருப்பையா மற்றும் பலர் இணைந்து நடித்திருக்கும் திரைப்படம் ஒரு நொடி. இந்த படத்தோட கதை ஓபன் பண்ணா போலீஸ் ஸ்டேஷன். தன்னுடைய கணவரான எம்.எஸ். பாஸ்கரை காணவில்லை என்று அவருடைய மனைவி புகார் கொடுக்கிறாங்க. எம்.எஸ். பாஸ்கர் என்கின்ற அந்த கதாபாத்திரம் காணாமல் போன அந்த இடத்தில் இருந்துதான், ஆரம்ப காட்சியில் இருந்துதான் இந்த கதையே ஆரம்பிக்குது. எம்.எஸ். பாஸ்கர் தனது மகளின் திருமணத்திற்காக அந்த ஊர்ல இருக்கிற ஒரு கந்து வட்டிக்காரர் கிட்ட லட்சக்கணக்கில் கடன் வாங்குறாரு. சில சமயம் ஒரு நொடியில நாம எடுக்கிற முடிவுதான். அந்த ஊர்ல பேராசை பிடித்த ஒரு எம்எல்ஏ, அந்த எம்எல்ஏவோட பாதுகாப்புல இருப்பவர் தான் கந்து வட்டிக்கு கொடுக்கிற கரிமேடு தியாகு என்பவர். அந்த கரிமேடு தியாகு என்பவர்கிட்ட இருந்து எம்.எஸ். பாஸ்கர் லட்சக்கணக்கில் வாங்கிய கடனுக்கு ஈடாக அவர்கிட்ட இருக்கிற இடத்தை அடமானமா எழுதி வாங்குறாங்க. குறித்த தவணைக்குள் வட்டி அசல் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு சொந்தமான அந்த இடத்தோட டாக்குமெண்ட்டை வாங்கிக்கங்கன்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க, அந்த இடத்தை எப்படியாவது அடையணும்ட்டு எம்எல்ஏ ஆசைப்படுறாரு. அந்த இடம் எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியுமில்ல. 8 லட்சம் ரூபாய் எம்.எஸ். பாஸ்கரோட மொத்த கடன் வட்டி அசல் எல்லாம் சேர்த்து 8 லட்சம் ரூபாய் பணத்தை புரட்டி கொண்டு போய் கொடுத்து இடத்தோட பத்திரத்தை வாங்கறதுக்கு போறாரு. அப்படி போற இடத்துல தான் பாருங்க காணாமல் போயிடுறாரு. சோ கிளியர் பிக்சர் தெரியுது. வட்டிக்கு விடுற அந்த கரிமேடு தியாகு தான் எம்.எஸ். பாஸ்கருக்கு சொந்தமான இடத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அவரை கடத்தின் போய் ஏதோ பண்ணிட்டாரு. அதனால பாருங்க, அந்த கந்து வட்டிக்காரர் கிட்ட இருந்து விசாரணை ஆரம்பிக்குது. வீட்டுல இருந்து 8 லட்சம் ரூபாயோட போனவர் இப்ப வரைக்கும் வீடு திரும்ப அவர் என்ன பண்ணார்? ஆனா ஒரு ட்விஸ்ட், எம்.எஸ். பாஸ்கர் காணாமல் போனதற்கும் வட்டிக்கு விடுற அந்த கரிமேடு தியாகுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. அப்ப எம்.எஸ். பாஸ்கர் காணாமல் போன விஷயத்துல யாருக்கு சம்பந்தம் இருக்கு? அதை விசாரிக்க போகும்போது தான் பாருங்க, அதே ஏரியாவில் வேற ஒரு பெண் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு சடலமாக மீட்டெடுக்கிறாங்க. எம்.எஸ். பாஸ்கர் காணாமல் போனதற்கும் படுகொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணோட கொலைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? எம்.எஸ். பாஸ்கர் எப்படி காணாமல் போனாரு? ஏன் காணாமல் போனாரு? காணாமல் போனவர் என்ன ஆனாரு? எனக்கு என்னமோ இந்த பில் டீடைல்ஸ்லாம் கொடுத்து நாம தேடிட்டு இருக்கிற அட்லிஸ்ட் தான நினைக்கிறேன். இதற்கு தீர்வு இந்த படத்தோட நடுவுலாம் சொல்ல மாட்டாங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல தான் பதில் கிடைக்கும். அந்த பதில் கிடைக்கும் போது பாருங்க, ஆஹா, சற்றும் எதிர்பார்க்காத ஒரு திருப்பமான கிளைமேக்ஸ் அந்த படத்தை பார்க்குற ஆடியன்ஸ் ஒட்டுமொத்தமானவங்களுக்கு நினைக்க தோணும். இப்பவாவது ஒரு சவாலான கேஸ் அவன் முன்னாடி வந்து நிக்கும். இதுக்கெல்லாம் காரணம் யாரு, ஏன் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸான த்ரில்லிங் முடிவை சொல்ற திரைப்படம் தான் ஒரு நொடி. இந்த திரைப்படத்தோட திரைக்கதை குறித்து நம்ம பேசுவதற்கு முன்பாக இந்த திரைப்படத்தில் நடித்த கதாபாத்திரத்தை குறித்து நம்ம பேசுவோம். இந்த திரைப்படத்தில் பெரும்பாலான கதாபாத்திரங்கள் புதுமுகங்கள். இன்ஸ்பெக்டர் கதாபாத்திரத்தில் வருகின்ற கதாநாயகன் தமன்குமார் உட்பட இந்த திரைப்படத்தில் வருகின்ற பெரும்பாலான கதாபாத்திரங்கள் புதுமுகங்களாக இருந்தாலும், ஆனா பாருங்க, நம்ம பல வருடங்களாக பார்த்து பழக்கப்பட்ட பழைய நடிகர்களை பார்க்கிற உணர்வு தான் நமக்கு தோணும். எம்எல்ஏ கதாபாத்திரத்தில் வருகின்ற பழக்கருப்பையா, வட்டிக்கு விடுற கதாபாத்திரத்தில் வருகின்ற வேலராமமூர்த்தி, காணாமல் போகும் கதாபாத்திரத்தில் வருகின்ற எம்.எஸ். பாஸ்கர், முக்கியமாக இந்த திரைப்படத்தோட கதாநாயகன் புதுமுக ஹீரோவான தமன்குமார், இவர்கள் அல்லாது இந்த திரைப்படத்தில் வருகின்ற மிக முக்கியமான கதாபாத்திரங்கள் உட்பட எல்லோருடைய நடிப்பும் பங்களிப்பும் இந்த திரைப்படத்தோட கூடுதல் பலம். இயக்குனர் மணிவர்மன் இந்த படத்தை இயக்கியவர். இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப ரிஸ்கானது. கொஞ்சம் மிஸ் பண்ணா ஒண்ணு பாருங்க குழப்பமாயிடும், இல்லைன்னா பாருங்க போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளவு ரிஸ்கான திரைக்கதையை படம் பார்க்கறவங்க கொஞ்சம் கூட போர் அடிக்காத வகையில குழப்பாம இந்த கதாபாத்திரம் தான் இதையெல்லாம் செய்திருக்க கூடும் அப்படின்னு யூகிக்க முடியாத வகையான அற்புதமான திரைக்கதை. கதாநாயகன் தமன்குமார்
இந்த படத்துக்கு முழு பலமே பாருங்க அவருடைய நடிப்பு தான். ஒரு புதுமுக ஹீரோவை பார்க்கறோன்ற ஒரு ஃபீலிங்ஸ் பாருங்க அவர் அறிமுகமாகும் காட்சியிலிருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் எங்கேயுமே தோணல. அவ்வளவு ஒரு கம்பீரமான தோற்றமும் சரி, கம்பீரமான நடிப்பு முதல் படத்திலேயே பதிவு செய்ததற்கு காரணம் இந்த படத்தோட இயக்குனர் மணிவர்மன் தான். இந்த படத்தில் நடித்திருக்கும் அனைத்து கதாபாத்திரங்களையும் ரொம்ப அற்புதமாக அழகாக நடிக்க வச்சிருக்காரு. முக்கியமாக MS பாஸ்கர் எந்த ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்தாலும் அந்த கதாபாத்திரத்துக்கு உரிய நடிப்பை, தேவையான நடிப்பை MS பாஸ்கர் அவர்கள் கொடுப்பதில் ரொம்ப திறமையானவர். அதே போல் தான் பாருங்க இந்த திரைப்படத்தோட கதாபாத்திரத்துக்கு ரொம்ப அற்புதமான பொருத்தமா அமைஞ்சிருக்காரு. படத்தோட ஆரம்பத்திலே ஒருத்தர் காணாமல் போயிட்டாரு, அதுக்கு காரணம் இந்த வட்டிக்கு விடுறவர் தான். அந்த வட்டிக்கு விடுறவரோட பேக்ரவுண்டை காட்டும் போது என்னப்பா வழக்கம் போல மசாலா படம் தானா அப்படின்னு நினைக்க தோணும். ஆனால் அப்படி பண்ணல. இதுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்ற ஒரு கட்டம் வந்ததற்கு பிறகுதான் பாருங்க அப்ப இதை யார் பண்ணது அப்படின்னு ஒரு சஸ்பென்ஸ் ஆரம்பிக்குது. இந்த படத்தோட இசை சஞ்சய் மாணிக்கம். இந்த த்ரில்லிங் படத்திற்கு என்ன தேவையோ அவ்வளவு அற்புதமா அழகா ரொம்ப பிரம்மாண்டமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வைக்காம, முக்கியமா பாருங்க காதெல்லாம் கிழிக்காதவாறு தேவையான அளவுக்கு இசையமைச்சிருக்காரு. இந்த படத்துக்கு அடுத்த ரொம்ப பெரிய பிளஸ் பலம் எல்லாமே பாருங்க எடிட்டிங். குரு சூர்யா என்பவர் தான் இந்த படத்தோட எடிட்டர். இந்த திரைக்கதையை எந்த அளவுக்கு போர் அடிக்காதவாறு எப்படி ஃபாஸ்டா கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு ஃபாஸ்டா கொண்டு போகக்கூடிய வகையிலான எடிட்டிங். என்னங்க எல்லா கேரக்டர்ஸை பத்தி சொல்லிட்டீங்க, ஆனா முக்கியமான கதாபாத்திரத்தை கோட்ட விட்டீங்களே. இதுங்க கதாநாயகி கதாபாத்திரம். ஒரு திரைப்படத்துல கதாநாயகன் எந்த அளவுக்கு முக்கியமோ கதாநாயகி அந்த அளவுக்கு முக்கியம் இல்லைங்களா? இந்த படத்தோட கதாநாயகியை பத்தி சொல்லலையே அப்படின்னு கேட்கலாம். இந்த படத்துக்கு பாருங்க ரொம்ப முக்கியமானது கதை தான், கதாநாயகி இல்லை. அதனால பாருங்க இந்த படத்துல கதாநாயகியே இல்லை. கடைசியா பாருங்க இந்த திரைப்படத்தோட திரைக்கதை எஃபெக்ட். ஒரு படத்துல திடீர்னு பாருங்க ஒரு கொலை நடக்குது. அந்த கொலை சம்பவத்தை குறித்து அந்த திரைப்படத்தில் வருகின்ற அனைத்து கதாபாத்திரங்களும் அவர்களுக்கு தெரிந்ததை போலவே இந்த சம்பவம் இப்படிதான் நடந்திருக்க கூடும், இவங்க தான் இதை பண்ணியிருக்க கூடும்னு அவங்கவுங்க வெர்ஷன்ல பாருங்க சொல்வதை போல ஒரு திரைக்கதை அமைக்கும் படத்தை குறித்து ராஷோமேன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. 1950ஆம் ஆண்டு வெளிவந்த ஒரு ஜாப்பனீஸ் திரைப்படம் தான் இந்த ராஷோமன். இந்த ராஷோமன் படத்துல பாருங்க ஒரு சம்பவம் நடக்கும். அந்த சம்பவத்தை குறித்து அவங்கவுங்க வெர்ஷன்ல பாருங்க அந்த படத்துல வருகின்ற கதாபாத்திரங்கள் விதவிதமான வகையில சொல்லிட்டே இருப்பாங்க. உலக சினிமாவுக்கே பாருங்க அதை போல ஒரு திரைக்கதை அமைந்து ஒரு திரைப்படம் வெளிவந்தது ஃபர்ஸ்ட் டைம். அதனால பாருங்க அதை போல பின்னணியை கொண்டு திரைக்கதை அமைத்து வெளிவருகின்ற திரைப்படம் எல்லாத்துக்கும் பாருங்க ராஷோமேன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதே ராஷோமேன் திரைக்கதை ஸ்டைலிலே வெளிவந்த திரைப்படம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த 1954இல் வெளியான அந்த நாள் திரைப்படம். அதே மாதிரி 1969ஆம் ஆண்டில் வெளிவந்த அதே கண்கள், 1990ஆம் ஆண்டில் KS ரவிக்குமார் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த புரியாத புதிர், சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த அந்த நாள் அந்த திரைப்படத்தோட தலைப்பு கொண்ட அதே பெயரில் 1996ஆம் ஆண்டில் பிரேம் என்கின்ற கதாநாயகன் நடித்து வெளிவந்த திரைப்படம் அந்த நாள். சமீபத்தில் அமேசான் OTT பிளாட்ஃபார்ம்ல SJ சூர்யா நடித்து வெளிவந்த ஒரு வெப் சீரிஸ் வதந்தி. அந்த வதந்தி என்ற ஒரு வெப் சீரிஸை குறித்து நம்ம ஏற்கனவே ஒரு விரிவான காணொலி விமர்சனமாக பதிவு பண்ணியிருந்தோம். நண்பர்கள் யாராவது அந்த காணொலியை பார்க்கலன்னா அந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வதந்தி வெப் சீரிஸ் திரை விமர்சனத்தோட லிங்கை கொடுக்குறோம் பாருங்க. இந்த ராஷோமன் திரைப்படத்தோட ஸ்கிரீன் பிளே எஃபெக்ட்ல வெளிவந்த திரைப்படங்கள் நிறைய வந்திருக்கு. உதாரணத்துக்கு நாங்க 1-2 சொல்லியிருக்கோம். ஆனா பாருங்க இதை போல இந்த மாதிரி ஒரு ரொம்ப சஸ்பென்ஸான த்ரில்லிங்கான ஸ்டோரியை எடுக்கும்போது அது 1954ஆம் ஆண்டில் வெளிவந்த அந்த நாள்ல இருந்து 1996ஆம் ஆண்டில் வெளிவந்த பிரேமோட அந்த நாள் உட்பட அந்த படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே படத்தை பார்க்குற ஆடியன்ஸ்க்கு பாருங்க ஒரு ரிக்வெஸ்ட் கொடுப்பாங்க. இந்த படத்தை பாருங்க, ரசிச்சு பாருங்க, ஆனால் எல்லாருமே பார்க்கணும், உங்க உறவினர்கள் உங்க நண்பர்கள் எல்லாருமே பார்க்கணும். ஸோ இந்த படத்தோட கிளைமேக்ஸை எந்த காரணத்தை முன்னிட்டும் யாருக்கிட்டும் சொல்லாதீங்கன்ற ஒரு ரிக்வெஸ்ட்டை கொடுத்து தான் பாருங்க அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் பாருங்க இப்போ அதே போல ஒரு ரிக்வெஸ்ட் எல்லாம் கொடுத்துலாம் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏன்னா பாருங்க ஒரு படம் வெளிவந்து ஓடிட்டு இருக்கும் போதே இந்த படத்தோட கிளைமேக்ஸ் என்னன்ட்டு சோசியல் மீடியாவில் வந்துடும். ஆனால் அப்படி இருந்தும் இந்த ஒரு நொடி திரைப்படத்தோட கிளைமேக்ஸ் என்னன்றத எந்த ஒரு சோசியல் மீடியாவில் யாரும் ரிவீல் பண்ணல. ஏனென்றால் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் தான் பாருங்க ரொம்ப முக்கியமானது. சார் ஒரு மர்டர் நடந்திருக்கு. ஸோ நல்ல திரைப்படங்களை எப்பவுமே பாருங்க போற்ற வேண்டும், பாராட்ட வேண்டும், கண்டிப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி ஒரு நல்ல திரைப்படம் தான் பாருங்க இந்த ஒரு நொடி. இந்த படத்தில் அங்கங்க ஒரு சில குறைகள் இருந்தாலும் ஆனால் குறைகளை விட இந்த படத்தில் நிறைகள் தான் பாருங்க அதிகப்படியாக நிறைந்திருக்கிறது. ஒரு நொடி என்கின்ற இந்த திரைப்படம் கண்டிப்பாக பாருங்க ஒரு முறை
பார்க்க வேண்டிய திரைப்படம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்ம திரைவிமர்சனம் கொடுக்குற இந்த திரைவிமர்சனம் காணொலிக்குள்ள ஒரு நல்ல தரமான திரைக்கதை அமைந்த ஒரு நல்ல திரைப்படத்தோட திரைவிமர்சனத்தை கொடுத்தோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த காணொலியும் முடிகிறது. ஸோ ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கேட்சி இந்த ஒரு நொடி திரைப்படத்தை பார்த்தவங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கருத்துக்களையும் இந்த திரைவிமர்சன காணொலியை குறித்து நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கருத்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம். நன்றி.